வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா டீம்டு யூனிவர்சிட்டி, அதுவும் பாரத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இதனோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பாரத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த காலேஜ் வந்து 2020 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எந்த லொக்கேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அகரம் மெயின் ரோட், செலையூர், சென்னை ரீஜன்ல தான் இருக்கு. அண்ட் அஃபிலியேட்டட் டு பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், டீம் டு பி யூனிவர்சிட்டி அண்ட் அப்ரூவ்ட் பை நேஷனல் மெடிக்கல் கமிஷன். அண்ட் இந்த காலேஜில் வந்து MPBS கோர்ஸாக 4.5 + 1 year இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் MPBS சீட்ஸாக ஒரு 150 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் பேசிக் கம்யூனிட்டிஸ் அண்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இந்த காலேஜில். அது மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர்ஸ் வந்து கிடைக்கிது. அண்ட் ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் ரேங்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 49th ரேங்க் வருது. அண்ட் இந்த காலேஜில் வந்து டியூஷன் ஃபீஸ் பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு 24 lakhs அந்த ரேஞ்ச் வாங்கிட்டு இருக்காங்க. இதே அட்மிஷன் ஃபீஸ் வந்து 10,000 வாங்கிட்டு இருக்காங்க. யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஒன்லி ஒரு 10,000 வாங்கிட்டு இருக்காங்க. இதே ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக ஒரு 5,000 வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் காலேஜ் காஷன் டெபாசிட்டாக பார்த்துட்டோம்னா ஒரு 50,000 அந்த ரேஞ்ச் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் பார்த்துடலாம். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஆனுவலாக நான் ஏசி ரூமாக இருந்துச்சு அப்படின்னா 1 lakh வாங்குறாங்க. அண்ட் இதே ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஆனுவல் ஏசி ரூமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 lakhs அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. இதே ஹாஸ்டலோட காஷன் டெபாசிட்க்கு பார்த்துட்டோம்னா ஒரு 50,000 வாங்கிட்டு இருக்காங்க. மெஸ் ஃபீஸ் வந்து 5,000 to 6,000 per month வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த காலேஜில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெட் கவுண்ட்டாக ஒரு 300+ இருக்குது. அண்ட் தென் வேரியஸ் அவுட் பேஷண்ட்ஸ்க்கு சர்வீசஸ் எல்லாமே அவைலபிள் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இதில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஜென்ரல் மெடிசின், ஜென்ரல் சர்ஜரி, obstetrics and gynecology, pediatrics, dermatology, ENT, ophthalmology, orthopedics, pulmonary medicine, dental surgery, and then outpatientsக்கு வந்து சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கம்ப்ளீட்லி ஃபுட்டும் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். 4 மேஜர் அண்ட் 2 மைனர் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸும் இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லை, வெல் equipped to handle all surgical procedures and inpatientsக்கு healthy and hygienical foods with no extra charges. and labor room and emergency surgery servicesum function ஆயிட்டு வருது 24 hours on a day. and then இது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அண்ட் தென் இந்த காலேஜில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லா ரவுண்டு கட் ஆஃப்க்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ரவுண்ட் 1ல் பார்த்துட்டோம்னா 106 கட் ஆஃப்க்கு சீட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரவுண்ட் 2ல் பார்த்துட்டோம்னா 97 கட் ஆஃப்க்கு தான் சீட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ரவுண்ட் 3 மாப்பப் ரவுண்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா 140 கட் ஆஃப்க்கு சீட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ஸ்ட்ரே ரவுண்டில் பார்த்துட்டோம்னா சம் சீட்ஸ் மே வேக்கண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.